இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிஎஸ்எஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நம்ம HTML கோடு போட்டுருப்போம்ல, அதை நம்மளுக்கு தகுந்த டிசைனில் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஎஸ்எஸ், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3 டைப் இருக்குது. இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன்னா அதோட இன்லைன்லேயே ஸ்டைல் கொடுப்போம். இன்டர்னல்னால் ஹெட் டேக்குள்ளே கொடுப்போம். எக்ஸ்டர்னல்னால் தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து இந்த லிங்க்கையும் இங்கே கொண்டு வந்து கொடுப்போம். மொத்தம் 3 டைப் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஒரு H1 டேக்கை ஓப்பன் பண்ணிப்போம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் மை ஹெட்டிங் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த லைன் மட்டும் ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இப்போ ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டு இதில் கொடுக்கணும். STY ஆட்ரிபியூட்குள்ளே நம்ம இந்த டெக்ஸ்ட்டு தானே நம்ம பிளாக்காக ரெட்டாக வேணும்னு கேட்டோம். இப்போ COLO கலருங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணி பாட்டுறேன் பாருங்க. ஓகே, இங்கே ரெட்டாக மாறிடுச்சா? இது வந்து கொடுக்கறதுக்கு பேர் இன்லைன் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம இன்டர்னல் ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் வாங்க. நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு பேர் இன்டர்னல். ஹெட்டுக்குள்ளே STYLE ஸ்டைலுங்கிற டேகை கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன பேராகிராஃப்குள்ளே இருக்கிற பேராகிராஃபுக்குள்ள டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ப்ளூ கலரில் வேணும். பாருங்க, ஓகேவா? இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன், அதனால் மறைஞ்சிருச்சு. இப்போ இதோட கலர் வந்து ப்ளூவாக மாறிடுச்சா? இப்போ இந்த டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு பை CSS இதெல்லாம் எல்லாமே இது வேலை செய்யும். வெறும் ஸ்டைல் மட்டும் கொடுத்தீங்கனாலும் போதும், வேலை செய்யும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸ்டர்னல் CSS.